அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை, அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியின் உள்ள ஆதாரங்களை வைத்து ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம், வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்கு சொன்ன கருத்துக்கள் என்னென்ன, அவரது அனுபவங்கள் என்னென்ன என்பதை ஆய்வு செய்து மரணமில்லா பெருவாழ்வை புரிந்து கொண்டு அதை பயிற்சி செய்து நாமும் வள்ளலார் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலார் திருவிழே ராமலிங்காவையும் ராமலிங்காவும் ராமலிங்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் தலைவர். வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். சரி சாமி, கடந்த பல வாரங்களாக, இந்த பல வாரங்களா பல மாசம் சொல்லலாம், கடவுள் வழிபாடு அவசியமா, மரணமில்லா வாழ்வு அது எண்டே கிடையாது. எண்டே கிடையாதா? அப்படின்னா பக்தி வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்குங்க. போனப்ப நான் பக்தி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, பக்தி இருக்கும். நல்லா ஆழமா பார்க்க வேண்டியதான். அது வாயாட்டி பார்த்துருவோம். ஆறு 37 போன வாரம் நம்ம எது வரைக்கும் பார்த்து தப்பி மார்க் பண்ணிருக்கீங்களா? அதானே, அதை கட்டிட்டு வேற ஏதாவது புது டைரிய கொண்டு வந்து விட்டு கிடைச்சிச்சு. 6:37 போன வாரம் பார்த்த மாதிரி இருக்க. பிரியேன் என்றல் ஏலா உனை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் உன் ஆணை இது, உன் ஆணை இது, நீ என்னை மறந்திடுவாயோ முதல்ல தப்பு பண்ண மகள் இருக்கீங்க. உன் ஆணை அப்படின்னு படிச்சு அப்புறம் பார்த்தா சரியா வரலையே. நீ என்னை மறந்திடுவாயெனில் யான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர் குறைப்பேன். எந்தாய் அன்னையினும் தெய்வுடையாய், நீ மறந்தாயெனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாதென்றே இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன். மறவேல் இது தருணம் அருட்ஜோதி எனக்கு விரைந்தருளே. இதுதான் பஞ்சு. சொல்லுங்க தம்பி. உன்னை மறப்பனா? மறப்பங்கிறது எனக்கு தெரியாதே. மறந்துட்டா உன்னை உயிர் போடும். ஒரு கணம் இருக்க மாட்டேன். உன் ஆணை இது, உன் மேல ஆணைய சொல்றேன். நான் ஒன்னும் மறக்க மாட்டேன். நீ என்ன மறந்துடுவாயோ? நீ மறந்துடுவாயினா என்ன செய்வேன்? எங்க போவேன்? யாரு சொல்லுவேன்? நீ எந்தா இல்லையா, அப்பா இல்லையா? அன்னையும் தேவடையாய், அம்மாவோட தேவடையாச்சே. நீ மறந்தா கூட உலகத்துலாம் காப்பாத்துவே உன் அருள், அது மறக்காது. நீ மறந்தா கூட உலகத்தையும் காப்பாற்ற அருள் மறக்காதுன்னு சொல்லிதான் நான் சந்தோஷமா இருக்கேன்.
ம். நீ மறக்காத. நீ நான் நேரம் மறக்காத. 5 எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துரு. இதுல பாயிண்ட் என்னன்னா, நீ மறந்தாவோட அருள் மறவாதுங்கிற பாருங்க. நான் சொல்றேன். அப்ப என்ன சொல்ல வர்றாரு சாமி? நீயே மறக்காத, ம்ஹும். இந்த மதம் அருள் மறக்காது, அதனால நீயே கொடுத்துரு. புரியல. அவர் அருள் அருள் இருக்கு இல்லையா, அருள் இருக்கே. ஓகே. அவர்கிட்ட தான் அருள் இருக்கு. ம்ஹும். நீ மறந்தாவோட அந்த அருள் மறக்காதுங்க. அப்ப அருள் வந்து மறக்காம செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிருமோ? அருள் செஞ்சிடதான். இண்டிபெண்ட் பவர் அருளுக்கு இருக்கு. அருள் யாரு? அருள் யாரு? தாய் தம்பி, அன்னை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எங்க அப்பா மறந்தாலும் எங்க அம்மா என்னை விட்டு வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு. அதே அதே ஐடியா தான். அப்பா மறந்தாலும் அம்மா வந்து மறக்காம செஞ்சிருவாங்க. நீயே கொடுத்துரு. உனக்கு கேவலம் இல்ல, நீயே கொடுத்துரு. உன் அருளே ஒண்ணு என்ன மறக்காது. நீ மறந்தாக உனக்கு வெக்கமா இல்ல? தேவையாது. இப்படி ஒரு சங்கடத்துக்கு நீ ஆளாகாத. என்ன செய்ய, இப்பயே குடுத்துட்டேனாக்கா பொன்னாடி இந்த பிரச்சனைலாம், இந்த பழி சொல் இதெல்லாம் உனக்கு வராது. பாத்துக்கியே. இப்பயே குடுத்துரு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை மறந்துபிட்டு அப்புறம் நான் அதை கேட்க, அப்ப அருள் சேர்த்தி வந்து குடுக்க, அது உனக்கு மான பிரச்சனையா வர எதுக்கு தேவையா உனக்கு? அது இதான் கதை. சரி பாருங்க. இல்ல வந்து இவர் பாருங்க, இவர் ஏன் கேக்குறாருனாக்கா, இங்க பாருங்க பாத்தீங்களா, இதனால கேக்குறாங்க. சரி ஓகே, நம்ம இந்த கதை தவே நம்ம என்ன கதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நம்மள கதையே வருவோம். நினைக்க மாட்டோமே. பிரச்சனை ஏதாச்சும் வந்தாதான் நினைப்போம். அப்படி இல்லைனாக்கா அவன் ஒரு பக்கெட் இருக்கிறான், நாங்க ஒரு பக்கெட் இருக்கிறோம். பிரச்சனை வந்தா கூட அத பிரச்சனை நினைச்சுட்டு அவன் நினைவான். ஆமா, உன்னை மறந்திடுவேணும் தம்பி. இங்க மறந்திடுவேணும் மறப்பறியேன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? என்ன கான்செப்ட்? அவனையே நினைச்சுக்கிட்டு சொல்ல வர்றாரா, இல்ல என்ன கதை? நான் மறக்கவே மாட்டேனே, நான் மறக்கவே மாட்டேன், மறக்க அதுவே எனக்கு தெரியாது. என்ன காரணம், மறந்தா உயிர் போயிடும். சரி சாமி, இப்ப நம்ம வந்து உலகில வந்து நிறைய ஈடுபடுறோம் சாமி. சில சமயம் கடவுளை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது, ஞாபகமே இருக்காது வச்சுங்களேன். எனக்கெல்லாம் ஞாபகமே இருக்காது சாமி. எனக்கெல்லாம் வந்து சரி வரலாறு பத்தி சிந்திச்சோமா, ஒரு கருத்தை பத்தி யோசிச்சோமா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு ஞாபகமே இருக்காது. எப்பெல்லாம் தியானம் பண்றோமோ, அப்புறம் எப்பெல்லாம் வந்து இந்த வீடியோ பாக்குறோமோ, விசாரம் பண்றோமோ, அப்புறம் எப்பெல்லாம் வந்து திருவள்ளுவா பாட்டு கேட்குறோமோ அப்பதான் ஞாபகம் வரும். மற்ற நேரத்துல ஞாபகம் இருக்காது. மற்ற நேரத்துல வேலை, குடும்பம் இப்படிதான் ஞாபகத்துல இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சாமி, இன்னைக்கு காலையில இருந்து காலையில கொஞ்சம் தியானம் பண்ணுமா, தவம் செஞ்சோமா, ஓகே. அப்புறம் அது இது ரொட்டில் இதுக்கு வேலை சமையல் அது இதுன்னு போய் இப்பதான் ஞாபகம் வருது கடவுள் பத்தி. இப்பதான் கடவுளை பத்தி சிந்திக்கிறோம். அப்ப நம்மளுக்கு அருள் கிடைக்குமா? திருமலைக்கு ஒரு சினிமால ஒரு சீன் பார்த்தேன். நாரதர் வந்து சொல்லி அது என்ன ஒரு எண்ணெயை கொடுத்து ஒருத்த வந்து ஒரு குடும்பஸ்தன் காலையில ஒரு வாட்டி நாராயணான்னு சொல்லுவான், தூங்க ஒவ்வொரு வாட்டி நாராயணான்னு சொல்லிட்டு படுப்பான். இவர் வந்து அந்த தேவலோகம் முழுசா போய் சுத்திட்டு வா, இந்த எண்ணெய் ஊத்தாம கேப்பாரு. நாள் முழுக்க பேரு சொல்றேன், ஒரு தடவை சொல்றான். அவனால குருதியா எனக்கு குருதியான்னு கேட்டாரு. ஒன்னும் இல்லை, நான் கண்ணு எனக்கு 4 கண்ணு விடாரு.
ஒரு கிண்ணத்துல நிறைய எண்ணெயை கொடுத்து ம். கையில வச்சுக்கோ, கொஞ்சம் அப்படியே சுத்தி வா அப்படின்னாரு. அதனால கையில வச்சு சுத்தினா பாருங்க, கேஸ் சொட்டக்கூடாது இல்லையா? ம். அப்ப அதுல சுத்தி வந்தாரு. வந்த பிறகு இடையில போகும்போது நிறைய பேர் வணக்கம்லாம் சொல்லுவாங்க. ஐயோ சும்மா கிடையா, நானே இது ஊதி ஊத்தி பாத்திட்டு இருக்கேன், சிவனே வந்துடுவாங்க நினைக்கிறேன் வீட்டுக்கு. அவர் கூட பார்க்க மாட்டாங்க. கடைசியில வந்து நானும் கேட்பாரு, நானும் எந்த சொன்னு கேட்பாரு. ஐயோ நான் சொல்லவே இல்லையேன்னு. எங்க இருந்து சொல்றது, நான் தான் எண்ணெய் ஊத்தாம நடக்கிறது இல்லை, குறியா இருக்கிறது. ஒரு கிண்ண எண்ணெய் கொடுத்தோன்னே நாராய விட்டுடியே, என்னால வச்சுக்கிறான் தலைமையில, அதாவது வச்சு நான் சொல்லலாம் பத்தியா அப்படின்னாராம். அவன் பிரச்சனை, அதாவது அவ்வளவு பிரச்சனையிலயும் காலையில ஒரு வாட்டி நைட்ல ஒரு வாட்டி தூங்க போறது முன்னுக்கு நாராயணான்னு சொல்லிட்டு படுத்தானே. நீங்க வந்து வேலை சொன்னீங்கல்ல, அது போற பெருசுங்களா, நம்ம செய்தி பெருசு. இந்த கேப்லயும் நம்ம சிந்திக்கிறேன்றீங்களா? கட்டாயங்க, உண்மைங்க உண்மைங்க. சரி, அது மாத்திரம் இல்ல, பயன் பாயிண்ட் என்னால நாம ஆளாயிட்டோம்னா அருள் தானே நமக்கு செஞ்சிடும். அருள் தானா வந்து செஞ்சிருமா அப்படின்னா? இப்ப நீ மறந்தாலும் அருள் மரம் சொல்ல அருள் மரவாதுன்ற பாரு. சொல்லுங்க சாமி. அடுத்து 6:34 6:34 இறை எளிமையை வியத்தல். படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்படவும் மாட்டேன், பதத்துணையே பிடித்தேன், விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன், கண்டேன் மெய்மெய்து. கண்டீரா இல்ல கண்டீர் மெய்மெய்தா? மெய்மெய்து நும்மானை விளம்பினும் நும் அடியேன் கெடமாட்டேன், பிறமொழிகள் கேட்டிடவும் மாட்டேன், கிளரொளி அம்பலத்தாடல் வளரொளி நும் அல்லால் நடமாட்டேன், என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன், நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே. சொல்லுங்க சாமி. படமாட்டேன், படமாட்டேன், கண்ணன் சரியான மாதிரி படமாட்டேன், படமாட்டேன், சின்னால் பயப்பட மாட்டேன், புச்சி அவ்வளவுதான். ஏன் உன் பதத்துணையே பிடிச்சேன். படமாட்டேன், துயரம். இப்ப என்ன பிரச்சனை சாமி, நம்மளோட பிரச்சனை வந்து அவன் பத துணியை பிடிக்கல, மத்ததெல்லாம் துணியை பிடிச்சிட்டு இருக்க. சொந்தக்காரன், காசு, பணம், வீடு, சொத்து, சோகம், இதுதான் நமக்கு துணைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். புள்ள குட்டின்ட்டு அவ்வளவும் பிரச்சனையை கொண்டாந்து தேக்குது நம்மளுக்கு. பதத்தினையே பிடிச்சேன், அதனால படமாட்டேன், பயப்பட மாட்டேன், ஏமாந்து விட மாட்டேன், விடமாட்டேன், ஏமாந்து விட மாட்டேன். நான் ஏன் ஏமாற போறேன் சாமி? என்ன காலம் இல்ல கால பிடிக்கல சாமி 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 சாமி, எனக்கு இப்ப இந்த காலை பிடிச்சதுதான் எனக்கு கான்செப்ட் தான் புரியல. காலை பிடிச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன சாமி அமைதியா இருக்கீங்க? ஐயா என்ன பண்றாரு, நான் சொன்னேன்ல, தெய்வத்தை வந்து வழிபாடு பண்றதுக்கு உருவத்தை கற்பனை பண்ணிக்கிறா சொன்ன இல்லையா? இல்ல அது புரியுது, அது எனக்கு புரியுது. இப்ப வந்து பத துணையே பிடித்தேன்னாக்கா இறைவன் வந்து துணையா வச்சிருக்கேன்னு சொல்றாரா, இல்ல அவரோட என்னோட காலையே பிடிச்ச மாதிரி ஒரு உருவத்தை பண்ணி கற்பனை பண்ணி காலக்கிட்டே பிடிச்ச மாதிரி கற்பனை பேசுறாரு. அதாவது நான் வந்து உன்னை நம்பி வந்து அடைக்கல் அடைஞ்சிட்டேன், அதனால நான் பயப்பட மாட்டேன். காலை பிடிச்சேன், உன் காலை பிடிச்சு அடைக்கல் அடைஞ்சிட்டேன், அதனால பயப்பட மாட்டேன். விட மாட்டேன், ஏமாந்து விட மாட்டேன். நான் ஏன் ஏமாற போறேன்? என்ன காரணம்? நாமெல்லாம் அப்படி ஏமாந்து போறோமே. எப்படி ஒரு அப்ப நினைக்கிறோம், அப்ப என்ன பண்றோம், விட்டுறோம்ல, விட்டு அதான் பாருங்க இல்லையா?
ஆமா. அதான் ஏமாந்து விட்டு வரோம். அவர் விட மாட்டார். ம். இது மெய்மை, இது நான் உண்மையை சொல்றேன், ம். உண்மையில ஆணையா சொல்றேன், உண்மை ம். சொல்லல. மெய்மை உண்மை மாத்திரம் இல்ல, ம். உண்மையில ஆணைய விளம்பு, உண்மையில ஆணையா சொல்றேன். ம். நான் வந்து ஒரு அடியே நான் கட மாட்டேன், ம். கட மாட்டேன். ம். ஏன் கட பண்ண தெரியுமா? ம். அடுத்த மாதிரி தான் கட்டு வரோம். ஊராம் பேச்சு கேட்டு கேட்டு போயிருவாங்க. அதான் அது. அதோட பாருங்க, பெருமையை கேட்ட மாட்டேன். சரி, பிறர் வந்து என்ன சொல்றாங்க சொல்லுங்க. இப்ப எப்படி கெடுத்து விடுறாங்க? இதெல்லாம் வேணா சாமியா கோமியா போய் வரல, வேலை போயா வழியா போய் சாயெல்லாம் ஒன்றும் கொடுக்காது. வச்சா சோறு உனக்கு ம். இதெல்லாம் கட்டி அழுவ விட்டுக்கோ அப்படிமா. இதுக்கு வரைக்கும் நல்லா சாப்பிட்டு அனுப்பிச்சுட்டு போய் சேரு அதை வகுத்து விட்டு மரணம் இல்லா பெருவாலும் மண்ணாங்கடின்னு பேசியிருக்க அப்படின்னு வாங்க. ஐயோ விட மாட்டாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் பாருங்க. இந்த சாமி நான் சில விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வந்து இப்ப தென்மார்க்கா இருக்கீங்க. நான் சொல்றேன் பாருங்க, நான் என்னென்ன சொல்றேன்ட்டு சொல்லுவாங்க. வள்ளலார் வந்து அவரே சொல்லிட்டாரு, என்ன வணங்காதீங்கன்ட்டு. தேவையில்லாம அவர் சிலையை வச்சு வணங்கிட்டு அவரோட சாபத்தை வாங்க போறீங்க. இது நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியுதா சாமி? ஆமா, அவர்னு சொல்றேன் பாருங்க. சில விஷயம்லாம் நான் சொல்லுவேன், அதை அப்படியே நீங்க உள் வாங்கிக்கிட்டு நீங்க இது பண்ணணும். அடுத்து சொல்லுவேன். வள்ளலார் வந்து சத்திய விசாரம் பரோபகாரம் தான் சொன்னாரு. நீங்க என்னடா கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு என்னடா பார்க்க போறீங்க? ஒன்னும் உங்களால பார்க்க முடியாது. 10 விசாரம் பரோபகாரம் இல்லாம ஒன்னும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நில்லு. அடுத்து மூப்பாயா வந்து சமயசன்மார்க்கு அவர் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க உருப்பிட மாட்டீங்க. கடைசியா போட்ட பாத்தீங்களா ஒரு கத்திய எப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதான் பிறர் மொழியா? இன்னொன்னு சொல்ற பாருங்க. மூப்பாயா வந்து ஒரு பிராமணன் தெரியுமா? அவர் சொல்றது கேட்டீங்கன்னா ஊட்டிக்கிட்டீங்க. சரி சொல்லுங்க சாமி. இல்ல நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க, அப்படி இருக்காங்க. நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. சிவப்பா உள்ளவங்களாம் பிராமணன் சாமி. சிவப்பா உள்ளவங்களாம் பிராமணன். அதான் கதை. ஏதோ ஒரு படத்துல சிவப்பா உள்ளவ பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க குத்தி கட்டுவாங்க. சிவப்பா உள்ளவ வந்து பொய் சொல்ல மாட்டான், அவன் உண்மைதான் சொல்லுவான் அப்படின்ட்டு சொல்றேன். அது மாதிரி. சரி வாங்க, கேப்ல என்னோட மனசுக்குள்ள இருந்துச்சு எல்லாம் வழியாக்கிட்டேன். வாங்க சொல்லுங்க. இந்த மாதிரி பிறர் மொழி கேட்டிட மாட்டேன், கேட்க மாட்டேன். சாமி போச்சியா? இப்ப வந்து சாமி பதத்துணையே பிடித்தேன் அப்படின்னு சொன்னாக்கா யாரு வந்து இப்ப வல்லார் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க சாமி. இப்படியே போனா நீ உருப்பிட மாட்ட, பணக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாழ்க்கையை நடத்துறத பாரு, சாமியாரா போய் என்ன பண்ண போற அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. கேட்கக்கூடாது, அதான் கெட்டியா பிடிக்கணும். நான் வள்ளலார்கிட்ட யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். வள்ளலார்கிட்ட வந்து வல்லாறு பார்த்தாரு வைத்திட்டு ஓடிடுவீங்களா? அவரோட அந்த வைப்ரேஷன் எப்படி இருந்திருக்க பாருங்க. அவர் ஆளுங்களை அவர் உள்ள ரூம் உள்ள இருக்காரு, உள்ள வாசகப்படி திரும்ப உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவர் உள்ள இருக்காரு. யாரோ போன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு கத்த உள்ள போறாங்க. கேட்ட போது வரல சொன்னாரு, ராமத் சாமியார் இருந்தாரு, லட்டு தான் லட்டு கொடுக்குறாரு. பகலாம் போறாங்க, நீ போகாதீங்க, இன்னும் காதி போயிருப்பான்னு சொல்றாரு. இவங்க புத்த வெளியில சொல்லி ஐயா இருந்தா உள்ள இருந்தாரு, வெளியில இருந்தாங்க. யாரும் ஐயா தெரியல இல்லையா? யாரும் சச்சாரம் பண்ணவே இல்லை சார் ஐயாட்ட. அது எதுவும் கேட்கல ஒண்ணு. அதனால ஐயா சொன்னாரு, கஞ்சான் சொன்னாரு, நீங்க இதுக்காக என்னோட பழையும் சமயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன பாருங்க. அவளை யாரும் ஒன்றும் தெரிஞ்சுக்கவே இல்லை. அதை திண்டு கூட உட்காந்தாங்க, அவ்வளவுதான்.
தண்டம் ஏமாந்துப்பட்டாங்க. என்ன உணவு சொன்னாங்க, அப்பா தேதி உணவு நினைச்சாரு அவரு. தாம் பண்ணாங்க தேதி உணவு நினைச்சாரு அவரு. என்ன வணங்கிட்டு ஏமாந்துட போறாங்க, எதுவும் பண்ணாம நான் எல்லாம் தருவேன் அப்படின்னு. அதாவது நான் வந்து எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு ஏமாந்துட போறாங்க அப்படின்னு தான் அவர் சொன்னாரு, என்ன வணங்காதீங்க அப்படின்ட்டு. இந்த பண்ணாங்க, அதை விட்டாலும் இதை விட்டாலும் தாம் பண்ணல, அவரே வணங்கல, என்ன விட்டாங்க, ரெண்டையும் விட்டாங்க. சரி வாங்க அடுத்த பாட்டு பார்ப்போம். அது இந்த பாட்டு முடிச்சு பாட்டு படிங்க. விடமாட்டேன் கண்டீர் மெய்மெய்து நும்மானை விளம்பிடும் நும் அடியேன் அடியேன் கெடமாட்டேன் பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன். பிறர் மொழியை கேட்ட மாட்டேன். கிளர் ஒளி அம்பலத்தாடர் வளரொலி நும் இதே சமயம் கிளர் ஒளி கிளர்ந்து எரிகிறதா, பிரகாசம். அம்பலத்தாடல் வளரொலி வளருது. நும்மல்லால் நடமாட்டேன் என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன். நடமாட்டேன் என் உள்ளத்தே, அப்புறம்தான் நான் சாக மாட்டேன். சரியா? அதாவது உன்னுடைய உள்ளத்துல என் உள்ளத்துல ஒன்னதான் நட்டு வச்சிருப்பேன். சரியா சாமி? நம்ம மத்தத்துல நட்டு வச்சிருக்கோம். பணம், இன்பம், பொண்ணாசை, பெண் ஆசை எல்லாத்தையும் நட்டு வச்சிருக்கோம். இல்ல இல்ல அவர் வந்து சமே சமே அதாவது ஆசை என்னும் காட்டுக்குள்ள கடவுள் வந்து ஒரு ஓரமா ஒரு சின்னோண்டு குடிசையில கொஞ்சம் சின்னோண்டு குடிசையில அது கூட இருக்கான்னு தெரியல. அதுக்கு ஆசை என்னும் காட்டுக்குள்ள போய் பாக்கணும்னாக்க ரொம்ப கஷ்டம் கடவுள. நம்ம மனசுக்குள்ள சொல்றதாவே ஒரு ஆசைன்னு காடு இருக்குன்னு வச்சுக்கல, அது அப்படியே வளர்ந்து செழிச்சு பல ஜந்துக்களோட இருக்கு. அதுல கடவுள்ன்ற அது சின்னது எவ்வளவு பெருத்தா சின்னோடு எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே கட்டி வச்சிருக்கோம். அந்த கடவுளுன்ற இந்த இதை வந்து இந்த ஆசைன்றது வந்து அடிக்கடி மறைச்சிருது. இருட்டுல எங்க இருக்கே தெரியல. நான் சாக மாட்டேன், அதனாலதான் வல்லார் சாகல. இப்ப இதெல்லாம் படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்ப வல்லார் என்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேல பாட்டு தள்ளுங்க. ஓகே சார். ஓகே, அப்ப இது வந்து என்ன சொல்ல வராங்க, இப்ப வந்து ஏன் வள்ளலார் வந்து பயப்பட மாட்டாரு அப்படின்னாக்கா, இறைவனோட பாதை தான் அவருக்கு துணை, வேற யாரும் துணை இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நமக்கு நம்ம பிள்ளைங்க, நம்ம வைஃப், சொந்தக்காரங்க, வீடு, காசு, பணம் இதெல்லாம் காப்பாத்துன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வச்சிருந்தவனையும் செத்து சின்னம்பா போயிருக்கீங்க நிறைய பேரு. விட்டு போச்சு, விட்டு போடும். அதான் சாமி, அது 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 வினைக்கு தக்க மாதிரி நடக்கும். அதாவது அது அதுக்கு மனசு இருக்குல்ல, ஆமாவா இல்லையா? அப்ப யாரு துணை அப்படின்னாக்கா கடவுள் தான் துணை. இதுக்கு முன்னுக்கும் இப்பயும் ஆமா தானே சாமி? இதுக்கு முன்னுக்கு நம்ம எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் நம்மள அந்த பிறவி எல்லாம் பக்குவம் கொடுத்து வர வச்சு, இது வல்லாரே சொல்லுவாரு, பிறந்த காலத்தும் என்ன இது பண்ணி பக்குவம் வர வச்சு. சரி சொல்லுங்க அடுத்து. பார்த்தா தெரியல என் சாமி பதிக்க சொல்லுங்க. 6 149 6 பார்த்தமா தெரியல. 6 149 சத்திய அறிவிப்பா. இது நாலா. ஆமா
என் சாமி எனது என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாட்டுகின்றேன் அறிந்திதுதான் தமே அறிந்திது போட்டிருக்கு. அறிந்தது இதுதான் சத்தியம் சத்தியமே மின்சாரும் இடைமடவாய் என் மொழி நின் தனக்கு வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே. 2.5 நாழிகையா? 1 மணி நேரம். சொல்லுங்க. என் சாமி எனது துறை என் நாயகனார். இன்று வந்து இல்லைங்க, என் சாமியில இருந்து வாங்க. என் சாமி தெரியாத, என் சாமி எனது துறை. என் சாமினா என்னுடைய கடவுளா? என் புருஷன். ஓ சாமி, சாமி சுவாமினா கணவரா? பாத்துட்டியா? நான் ஒரு சொல்றேன் பாருங்க. இங்க மலாய் மொழியில கணவருக்கு பேரு வந்து சுவாமி. தமிழ்லயே பழைய படம் பாத்தீங்களா? சுவாமி வந்து விட்டீர்களா, நீர் அருந்துகிறீர்களா? சுவாமி நாயகா பிரணநாயகா சுவாமி வாடாடேன்றாங்க. உங்க வீட்டுல அப்படிதானா சாமி? சுவாமி தானா? ஐயா சிச்சி ஏங்க வாங்க அப்படியா? அதுவும் கிடையாது. ஐயோ ஓயா வாயாவா? அதுவும் இல்ல, கூட மாட்டான். சரி, என் சாமி எனது துயிர் என் உயிர் நாயகனார். ஓகே. இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். என்ன சாமி நான் இருக்கிற இடத்துல அமர்றாருன்னா என்ன சொல்ற? நான் இருக்கிற இடம் என் இளமெனும் குருதியில் அமர்ந்து அதா உள்ள நான் எங்க இருக்க உடம்புல? நான் எங்க இருக்க உடம்புல? உடம்புல நான்றது வந்து மனதில் இருக்கு. மனதில் இல்ல, உள்ள அறிவு இருக்கு. புத்தி சித்த அகங்காரத்தில் இருக்கு. அங்க வந்து அவன் உட்காண்டான். ஓ நான் இருக்கும் இடத்தில்னாக்க அந்த நான் இருக்கிற நான்ன்ற ஆணவம் போன பிறகு அவன் வந்து உள்ள இறங்கிட்டான். ஓகே சாமி, எனக்கு புரிஞ்சிச்சு சாமி. இதுதான் சூட்சமா பாருங்க. இப்ப நான் இருக்கும் இடம் நான் நினைச்சேன். இப்ப நான் வந்து வீட்டுல இந்த ரூம்ல இருக்கேன், அவன் வந்து அங்க உட்காந்துலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அது அப்படி இல்ல. இது என்ன கதைனாக்கா, இப்ப நான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த நான் போன உடனே அந்த நான் இருந்த இடத்துல இவன் வந்து உட்காந்துக்கிட்டான், தான் வந்து உட்காந்துக்கிட்டான். அர்த்தம் பார்த்து பார்க்கணும், சும்மா பார்க்க கூடாது. அற்பால் அர்த்தம் சூட்சமா இருக்கும். இப்ப நான்றது போச்சு, அதனாலதான் அங்க வந்து அமர்ந்துக்கிட்டாரு. உட்காந்து அதுக்கப்புறம் 2.5 நாளைக்கு 1 மணி நேரம் உட்காந்து அப்புறம் 1 மணி நேரத்துல டைம் எடுத்துக்கிறாங்க. உடம்புல கலந்து உள்ளது பிரியாமல் இருப்பான். உனக்கு கலந்து 1 மணி நேரம் டைம். அப்புறம் அந்த உட்காந்த பிறகு கலக்கு 1 மணி நேரம் ஆகும். ஓ டைம் எடுக்குது பாருங்க. பட்டுன்னு கலந்துக்க முடியாது. முடியாது. 2 நாளைக்கு 1 மணி நேரம் உடம்புல கலந்து உள்ளதை பிரியாம இருப்பான். இதுதான் தஞ்சாவுடைய பெரிய தவம். நம்மள தவம் இதுதான். தன் சாதினா என்ன சாமி? இவன் ஜாதி தெரியும், தாமட்ட ஜாதி. ஓ இது ஒரு வேற ஜாதி. சாமி இப்ப இவங்க வந்து ஒரு புது ஜாதியை உருவாக்கிட்டு இருக்காங்க, தவசி ஜாதி. தவம் செய்யறவன் தவம் செய்யாதவன். சரியா சாமி? தாத்தா இருக்குல்ல, இவருக்குதான் வேற, அந்த ஜாதி வேற. அதுதான் வந்து ஒரு பாடல் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, எவ்வகைதான் தவம் செய்யணும் எதரிதம் எனக்கு எளிதில் இடமடம் எனக்கு கிடைத்து. ஓகே, தஞ்சாவூடைய பெருந்தவைதான். பெருந்தவத்தை நான் தான் சாப்பிட்டு நான் தான் சொல்றேன். இது அறிந்தது, பார்த்து சொல்றேன்டா, அறிந்ததுடா.
கற்பனையா சொல்லல, அடுத்தது அனுபவிச்சு சொல்ல, கட்டுக்கதையா சொல்லல. அனுபவிச்சு சொல்றேன், கட்டுக்கதையா சொல்லலப்பா. அவா சொல்லல, சத்தியம் சத்தியமே. இதுமாதிரி ஆகணும் உண்மை உண்மை சொல்லிட்டு ஒளி தன்மையோட தொழில் தான் சொல்லாருல. மனசு தானே. தோழிக்கு தோழி யாரு? நாம தான். சரி, நாம விரும்புறோம் இல்லையா? மின்சாரம் இடைமடைவாய், ஒளி சார்ந்த ஒளி வழிபாடு தான் இடைமடைவாய். மின்சாரம்னா என்ன? மின்ன ஒளி. ஒளியா? நம்மகிட்ட எங்க சாமி ஒளி இருக்கு? உள்ள இருக்கியா? உள்ள இருக்குல்ல, ஒளி தான் உள்ள இருக்குல்ல. இருக்கு, சொல்லுங்க. அந்த ஒளியை தாரக்கூடிய இடைமடைவாய். ஓ, உன் வாழ்க்கை வந்து எதுக்குனாக்கா நீ வந்து மின்சாரம் சாமி. எனக்கு இப்பதான் இப்ப கண்டதெல்லாம் கணக்கு ஆகுது பாருங்க. இப்ப ஈசல் பாத்தீங்கன்னாக்கா ஒளியை நோக்கி போகுது சாமி. ஆமா 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 ஆமா. அதே மாதிரி நம்மளும் இந்த ஒளியை நோக்கி போகணும். அதை விட்டுவிட்டு உலகத்துல பிராக்கு பாத்துக்கிட்டு இதே எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சரி, சொல்லுங்க. ஒளிதான் இடைமடைவாய். வார்த்தைப்பா சொன்னால உனக்கு வந்து வெளியாகும். எப்போ 2 நாள் உட்காந்தா கிடைக்கும் போறது தெரியும். அப்ப நம்மளும் 1 மணி நேரம் உட்காரணும். ஆமா, முடிச்சு பாருங்க சாமி. இப்ப தவத்தோட சூட்சம் என்னன்னாக்க 20 நிமிஷம் முடியாது. 1 மணி நேரம் நீ வந்து உட்காந்தே ஆகணும். ஆமா, வெளியாகும் அப்படின்னாக்கா மனம் அடங்கும். அப்பதான் இல்ல உனக்கு புரியும். ஓ, என்ன சொன்னா அப்பதான் விளங்கும். சரி, இப்ப வெளியாகும் என்ன சாமி? உங்களை பலப்படுங்க. உலக அறியும் அனுபவம், வெட்ட வெளிச்சமா தெரியுன்றாங்க. உனக்கு அனுபவம் ஆகும். நான் சொன்ன அனுபவம் ஆகும். எப்ப நீ உட்காரு, ஒரு நாள் உட்காரு. கேட்டுல இருக்காத, பிராக்டிஸ் பண்ணுன்றாங்க. மேற்பண்ண பார்த்தா அப்படியே வரும். மேல எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு பிறகு கடைசியா நீ வந்து இந்த கேள்லாம் விட்டு நிறுத்து முடியல. இல்ல, 1 மணி நேரம் உட்காந்து பாரு, தெரியும், உனக்கே புரியும். எவ்வளவுதான் சொல்றது. இது ஆனா இதுல பாருங்க, நான் இருக்கும் இடத்தில் அமருகின்றார். அதான் விஷயம். இப்ப என்னாச்சுன்னா சாமி, இப்ப வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்குள்ள நான்ற ஆணவம் நிறைஞ்சிருக்கிறதுனால இறைவன் வந்து அமர முடியல நமக்குள்ள. சரியா? அதை கிளியர் பண்ணணும். இப்ப கலந்துலத்தை பிரியாமல் இருப்பார். சொல்லு சாமி, இன்னொரு பாட்டு பார்க்கலாம். அனுமார் 27 பாட்டு. 26 அனுமாலை குறித்திருக்கின்றேன். குறித்துரைக்கின்றேன் பார்த்தா நினைக்கிறேன். பாட்டு எத்தனை? 26 குறித்துரைக்கின்றேன். குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மீன் இங்கே வம்மீன் கோணும் மனக்குரங்காலை நாணுகின்ற உலகீர் வெறித்தவுமால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதீர். சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டறிமின் செறித்திரு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்திடமே சத்தியம் சேர்ந்திடுமே. சொல்லுங்க சாமி. குறித்திருக்க உன்னை கொடுத்தா அது பண்ணா பேசியே இருப்பாங்க சார். நம்ம கேட்பா போவோம் இல்லையா? இல்லை, உங்களை நல்லா கூப்பிட்டு சொல்றேன் சொல்றேன். கேளுங்கடா, இந்த கேள்வி இங்க வாங்கடா, இந்த கேள்வி இங்க வாங்கடா. ஏன் வந்தேன்னு சொல்லி பணம் வந்து அங்கே ஏன் கொடுத்துட்டு கோழி பணம் மற்ற வச்சு போடுங்களா, வைக்க விட்டு போறீங்களா? போக மாட்டேன்ல, மன கோடை மனசு வைக்க விட்டு போயிருக்கீங்க. சரி, நான் என்ன கேள்வி பாக்குறியா? நீ வெட்டு வச்சு வெட்டுடா. நீ ஒன்னும் ஒரு பையன் தேவைடா, ஒண்ணு வேண்டாடா. சரி,
நான் போய் சொன்னேன் ஐயா, உண்மை சொல்லல, அது பையன் நினைக்காதா, சரி இவ்வளவு சொல்ல இவ்வளவு சொல்ல கூப்பிடுறாரு. ஏன்னா அவனுக்கு தான் சொல்றேங்கிறாரு, நம்ம கவனியமா இருக்கிறோம், கவனிச்சு சொல்றேங்கிறாரு, கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாரு, வாங்க கூப்பிடுறாரு, வரமாட்டோங்கிற வைக்கப்படுறோம். ஆமா, இன்னும் கேட்பியான்னு நினைக்கிறோம். உங்ககிட்ட அவங்களுக்கு கேட்க மாட்டேன்டா, நீ வச்சு கேட்க மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. போய் சொல்ல நினைக்காதரா, வெறித்தனா வெட்டி பையன் ஒன்னாங்கிட்ட என்ன ஆகுது ஒண்ணு இல்ல. அப்புறம் நான் உண்மை சொல்றேன், பையா நினைக்காதீங்களா சொல்றேன். என்ன சொல்லுமா, பொறித்த மதம் சாமியாரெல்லாம் பொய் பொறித்தன உருவாக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட எழுதி வச்ச எழுதப்பட்ட மதம் சமையல்லாம் பொய்யே அதுல பூந்துக்காதீங்களா. ஐயோ, இந்த மதத்தை பிடிச்சிட்டு இங்க போறேன், அந்த செய்தியை பிடிச்சிட்டு அங்க போறேன்ட்டு மாட்டிக்கிட்டு குண்டி செடிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன பாட்டு பாருங்க, அதுல பூந்துக்காதீங்க, இவன் தான் பொருள், அதை கண்டு தெரிஞ்சுவாங்கடா. சிவன்தான் பொருள்னா என்ன சொல்ல வர்றாங்க? பொருள்னா அதாவது நீங்க சம்பாதிக்க வேண்டிய பொருள் அருப்பெருஞ்சோதி அடையிறதுதான், கடவுள் நிலையிலிருந்து அமைய மாட்டதுப்பா. அதுதான் இப்ப நம்ம சாமி இங்க பாருங்க சாமி, உலகத்துல எதுக்கு பொருள் ஈட்டுறோம்? இன்பத்தை வாங்குறதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு வேலை செய்றீங்கனாக்கா, உங்களுக்கு ஒரு 10 லட்சம் சம்பளம் கிடைச்சிச்சுனாக்கா, அந்த சம்பளத்தை வச்சு நிறைய இன்பத்தை நீங்க அங்கங்க வாங்கிக்க வேண்டியதுதான். ஆரிடிய போறீங்களோ, சாப்பாடு சாப்பிடுறீங்களோ, வீடு வாங்குறீங்களோ, காடி வாங்குறீங்களோ, இன்பத்தை வாங்கிக்க வேண்டியதுதான். சரியா? அப்ப வல்லார் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க எப்படி பொருள் ஈட்டுறீங்களோ, அந்த பொருள் நித்திய இன்பத்தை கொடுக்குமா இல்லையான்னு சந்தேகம். ஏன்னா எல்லா பணக்காரனும் சந்தோஷமா இருக்கிறானான்னு பார்த்தாக்கா அப்படி தெரியல எனக்கு. என்ன கிடையாது. ஆனா நீங்க இறைவனையே அடைஞ்சிட்டீங்கன்னாக்கா, இந்த பணம் எல்லாத்தையும் படைக்கிறது இறைவன் தான், மெயின் சோர்ஸே. அந்த மெயின் அது எங்கிருந்து வருதோ அதே எனக்கு வேணும் அப்படின்னாங்க, அது ஒரு பெரிய பேராசை தான். சரி சாமி. ஆனா இப்ப வல்லோட ஆசை பேராசை இருக்கீங்க சாமி. பேராசை அதான் பேராசை. பாருங்க சாமி, நம்ம எது ஆசைப்பட்டோமாக்கா அது அருள் சக்தி தான் செஞ்சு கொடுக்குது. ஆனா எனக்கு அந்த அருள் சக்தியே கொடுத்தேனாக்கா நான் எல்லாத்துக்கும் செய்யறேன் அப்படின்றாங்களோ. ஆமா அதான் சொல்றாரு. ஆமா, அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை. எனக்கு இது வேணும், காடி வேணும், அது வேணும், இது வேணும், காசு வேணும், பணம் வேணும், இது வேணும், எல்லாம் வேணும், அருளை மட்டும் கேட்கறது இல்ல. அவன் என்னையாவது வணங்குது 60 ரூபாய் கேட்டுமா? கிடையாது. இதெல்லாம் கேட்போம். பாருங்க, பொறிச்சு எல்லாம் போயிடா, அதுல பூந்துக்காத, என்ன பொருள் தெரிஞ்சுக்கோ, சிரித்திரு குருவ மத்தியில தெரிக்குது பாரு, சிச்ச வேணும். குருவில தெரிஞ்சுக்க, முதல்ல தெரிஞ்சு துதி பண்ணு, பண்ணினா எல்லா சித்தியும் இன்னைக்கே வந்துடும்டா அவனுக்கு. எல்லா சித்தியும் இன்னைக்கே வந்துடும்டா அவனுக்கு. புரிஞ்சுக்கத இந்த பாட்டுலாம் என்ன பாட்டு சார்? இதெல்லாம் யாரெல்லாம் மேல பேசுவாங்களா? யாரெல்லாம் சொல்றாங்களா? எல்லாம் விட்டுறாங்க. அப்படி தொலைகிறது. ஆனா இதுல பாருங்க சாமி, கோணும் மன குரங்காலை நாடுகின்ற உலகில், இதெல்லாம் என்னோட பிரச்சனை தான். இதெல்லாம் இல்ல, எல்லாருங்க எல்லாரும் தான். கோணும்னா என்ன சாமி? கோணையா இருக்கா? வளைஞ்சு போவோம், நேரம் வராது. இந்த மனக்குறக்கால நாணுகின்றோமா? ஏன்னா இப்ப நம்ம சாமி நிறைய சேட்டைகளை பண்ணிவிட்டோம் சாமி. ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது. பலாளாசெல்லாம் நம்மள பாப்பாங்களா, முதல்ல நம்பதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த மாதிரி வெக்கலாம் படுக்கிட்டு இருக்காருங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா? ஆமா, நீங்க மனக்குரங்கால நிறைய சேட்டைகளை பண்ணிருப்பீங்க, அதை பத்தி எல்லாம் நினைச்சு வெக்கப்பட்டு இருக்காதீங்க. என்ன வெக்கப்படுறீங்க, வாங்க உட்காருங்க, தவத்தை பண்ணுங்க அப்படின்றாங்க. கூப்பிட்டு பணம் வைக்கிறீங்களா?
ஆக அதாவது சாமி இப்போ ஒருத்தர் சாமி வாங்கப்பா எல்லாருக்கும் நான் உங்களுக்கு தியானம் சொல்லி ஏய் இந்த ஆளு காசு கேட்பான் அதான் போவேன்ப்பா. அதான் ஆஹ் நீ 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 யாரு படாண்ணா நீ வெற்றி வெட்டுற ஒன்றும் கிடையாதுடா. ஓ உன்னால ஒரு பையனை வண்டி வேண்டியடா வெறித்த உம்மால் ஒரு பையனும் வேண்டுகிறேன் உன்கிட்ட ஒண்ணு உன்னால எனக்கு ஆவறது ஒண்ணுமே கடல கிடையாது. அப்புறம் பொய் சொல்ல நினைக்கிறேன், நான் உண்மை சொல்றேன்டா. நான் அது பொய் நினைக்கிறேன் அதுன்னு சொல்லுவானுங்க. ரொம்ப அழகிறாரா அவர் அப்படிமா. ஆமாமா நான் போயிடா போய் உண்மை சொல்றேன்டா. அனுபவிச்சு எழுதிருக்காங்க வரலாறு சொல்லி பார்த்துருவாரு அவனே சொல்லிருப்பான் தலைவர் காண போட்டு பொய்யா சொல்லிட்டு நான் பேச கேட்காதீங்கன்ட்டு. ஆமா ஆமா உண்மைடா எழுதி வச்சதுடாது. பொய் 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 அதை புரிஞ்சுக்காத. இவன் தான் பொருள், இவன் தான் பொருள். அது சித்திரம் எங்க இருக்கு, பொறுமை இருக்கு, அங்க தெரிக்குது. முதல்ல தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சு தெரிய பண்ண இந்த சித்தியெல்லாம் உடனே வந்துடும். கடைசியா வந்து எங்க முடிச்சாங்க பாத்தீங்களா சாமி? செரித்திரு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திருமீன் துதித்திருமீன்னாக உட்காந்து கை தூக்கி வணங்குறது இல்ல, அவன் தான் நான் நினைக்கிறேன். நட தெரிஞ்சா பண்ண. சரி சாமி கூட கூட போட்டு போக இல்லையா அவன் எங்க போவான்? கூட இங்கதான் இருப்பான். சரி வாங்க சாமி. ஓகே ஆக மொத்தத்துல இன்னைக்கு நம்ம வந்து கடைசியா பார்த்த பாட்டு தான் பஞ்சு. எல்லா பாட்டும் பஞ்சு பாட்டுங்க, எல்லா பாட்டும் அருமையான பாட்டுங்க. அதான் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் சாமி. இப்ப ஏற்கனவே பார்த்த கருத்தா இருந்தாலும் நான் சொல்றேன் பாரு சாமி, என்னோட இதுல வந்து இப்ப நம்ம ஒன்ஸ் உலகிற்கு போயிட்டுனாக்கா நான் எல்லாம் மறந்துடுறேன். திருப்பி பார்த்தோன்னே ஓகே திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். எல்லாரும் அப்படிதாங்க. எல்லாரும் எப்படி? நீங்களா எங்க கூட சார் சரி அடுத்து அடுத்து சாயந்தரமா சாமி நீங்க முதல் முடிங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடிகளே தரலாம். ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். ஐயா நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, நன்றி ஐயா, நன்றி சாமி, நன்றி நன்றி நன்றி, வாழ்க.